திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். உங்க வீடு கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி அல்லது கிழக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த வீட்டில் இந்த 11 விஷயங்களை கடைபிடித்தாலே நீங்க நிச்சயமாக ஒரு நம்பர் 1 அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ இந்த கிழக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட் இருக்குது, அதில் வீடு கட்டலாம்னு நினைக்கிறவங்க இல்லை வீடு கட்டினவங்க, நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த 11 விஷயங்களை மட்டும் சரியாக கையாண்டீங்கன்னாவே ஓரளவுக்கு சக்ஸஸ். இப்போ இங்கே பாருங்கள், திசை எப்பயுமே பாருங்கள், வடக்கு, தெற்கு, கிழக்கு, இது மேற்கு. அப்போ இது ஒரு கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டுன்னா எப்படி இருக்கணும்னா, ஒரு ஃப்ளாட்டு போட்டோம், இந்த ஃப்ளாட்டுக்கு கிழக்கு பக்கம் தென்வடல ரோடு இருக்கணும். இப்படி இருந்தா இது கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டுன்னு பேர். அப்போ முதல்ல நீங்க 11 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா, கிழக்கு பார்த்த வீட்டில் முதல்ல நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, முதல்ல டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 11 விஷயத்துல முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறது டைரக்ஷன் மட்டும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு சரியா கரெக்டா அமைஞ்சிட்டா நம்பர் 1 அதிர்ஷ்டசாலி. அப்ப டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த இடத்துல சரியான ஒரு வாஸ்து வல்லுநர்களை சரியா வச்சு திசை காட்டுங்கறிய அதனுடைய தென்மேற்கு மூலையில நீங்க வச்சு அந்த திசையை பார்க்கும் பொழுது உங்களோட திசை 90 டிகிரிக்கு இருந்துட்டாலும் சரி, அல்லது திசை ஈசானிய பகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துரும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஒரு கிழக்கு பார்த்த ஃப்ளாட் இருக்குது, இந்த ஃப்ளாட்டுக்கு கிழக்கு ஈசானியத்தில் இருந்தோ அல்லது வடக்கு ஈசானியத்தில் இருந்தோ, அதாவது கிழக்கு ஈசானிங்கிறது இந்த சைடு, வடக்கு ஈசானிங்கிறது இந்த சைடு, இப்படி இந்த இடத்துல வீட்டை பாதிக்காத அளவுக்கு ஒரு நல்ல ஈசானிய பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு தெருக்குத்து இந்த வீட்டில் வீட்டிற்கு கிழக்கு ஈசானியம் வடக்கு ஈசானியத்தில் ஒரு தெரு இருந்தா அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஈசானியம் தெருக்குத்து இது இருக்கிறது அதிர்ஷ்டம். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா அதுலயும் அந்த ஈசானிய தெருக்குத்து கூட உங்க வீட்டுல இடிக்கக்கூடாது. அதை நீங்க 2வது ஆப்ஷன் நீங்க பாத்துக்கணும். 3வது முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னா, உங்க பிளாட் இருக்கிற இடத்துக்கு வடக்கு பக்கமோ அல்லது கிழக்கு பக்கமோ பெரிய வாய்க்கால், பெரிய ஒரு நீரோட ஒரு தண்ணி சம்பந்தப்பட்ட பகுதிகளாக உங்க பகுதியில் வடக்கு கிழக்கு சைடில் இருந்துட்டா அது மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம். அதாவது கிணறு இருந்தாலும் சரி, ஓடை, இது எல்லாமே இருந்தா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அடுத்தது, இப்போ உங்களுக்கு கிழக்கு பார்த்த ஒரு மனையா இருக்குது அல்லது கிழக்கு பார்த்த ஒரு வீடை கட்டிக்கிறீங்க. இந்த வீட்டுக்கு எப்பயுமே மெயினா உங்க வீட்டுடைய தலவாசல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஈசானிய பகுதியில் இருந்தா, ஈசானிய பகுதியில இந்த பகுதி மெயின் கேட் இந்த பகுதியில் இருந்தா நம்பர் 1 அதிர்ஷ்டம். அப்படி ஈசானிய பகுதியில் அக்னி மூலையில இருக்குது, இப்படி இருந்தா இது தவறு. இது வராம இருந்துட்டாவே முதல்ல மெயின் தலை வாசல் அதனுடைய ஈசானிய பகுதியில் இருந்துட்டாவே மிகப்பெரிய ஒரு சக்சஸ். அடுத்தது, நீங்க ஒரு கிழக்கு பார்த்து ஒரு பிளாட் வச்சிருக்கிறீங்கன்னா, உங்க பிளாட்டுக்கு வடக்கு பக்கமும் ரோடு, கிழக்கு பக்கமும் ரோடு, மிகப்பெரிய ராஜயோகம். அப்படின்னு என்ன, வடக்குலயும் கிழக்குலயும் ரோடு இருக்குதா, அதே மாதிரி வடக்கு பக்கமும் ரோடு இருக்கு. உங்க பிளாட்டுக்கு வடக்கு பக்கமும் ரோடு, ஒரு கிழக்கு பக்கமும் ரோடு, அது ஈசானிய பிளாட்டுப்பாங்க. அப்படி இருந்துட்டா அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். 2 பக்கமும் தெரு, 2 பக்கமும் என்ன, வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் 2 பக்கம் ரோடு இருந்தா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதுல இப்படிப்பட்ட ஒரு அமைப்புல வீடு தென்மேற்கு மூலையில கரெக்டா ஒரு வீட்டை இப்படி கட்டுறீங்க. தென்மேற்கு மூலையில இப்படி தென்மேற்கு மூலையில ஒரு வீட்டை கட்டி, இதுல எப்பயுமே தென்மேற்கு மூலையில தான் ஒரு படுக்கை அறை, அடுத்தது 2வது படுக்கை அறை அப்படின்னா வாயு மூலையில 2வது படுக்கை அறை, இந்த தென்மேற்கு மூலையில மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கு ஒரு டாய்லெட் பாத்ரூம் அமைக்கணும்னா
அதனுடைய வாயு மூலைக்கு டாய்லெட்டு. இந்த 2வது பெட்ரூம் அப்படிங்கிறதுக்கு அக்னியில டாய்லெட்டு. இது ஒரு பெட்ரூம். அப்போ ஒரு பெட்ரூம் தென்மேற்கு மூலையிலையும் ஒரு பெட்ரூம் வாயு மூலையிலையும் போட்டு அதனுடைய அட்டாச் பாத்ரூம் வேணும் அப்படின்னா நீங்க வாயு மூலையில போட்டுக்கலாம். இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் வேணும்னா இதை போட்டுக்கலாம். இல்ல தேவையில்லைன்னா நீங்க இந்த 2டையும் ஒரே ரூம்பா போட்டு கூட இதுக்கு அட்டாச் பாத்ரூம்பா போட்டுக்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஈசானியம் அப்படிங்கக்கூடிய இந்த பகுதியில தான் ஹால் அப்படிங்கிறது வரணும். அடுத்தது சமையல் அப்படிங்கிறது அக்னி மூலையில தான் வரணும். அப்ப இந்த 6வதா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ரூம்போடைய அறைகளும் வாஸ்துப்படி பர்ஃபெக்டா இருக்குதா? தென்மேற்கு மூலையில படுக்கை அறை, 2வது பெட்ரூம் வடமேற்கு மூலையில படுக்கை அறை, சமையல் ரூம் அக்னி மூலையில, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹால் வந்து ஈசானிய பகுதியில இப்படி இருக்குதான்னு எதை எதை எங்கெங்க வைக்கணும், எதை எதை எங்கு வைக்கணும், எதை எதை எங்கு வைக்கணும் அப்படிங்கிறதா நீங்க 6வதா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம். இப்ப அடுத்தது 7வதுதான். நீங்க இப்படி கிழக்கு பார்த்த ஒரு வீடு அப்படின்னா கம்பல்சரி தலைவாசல் அப்படிங்கிறது அதனுடைய ஈசானிய மூலையில தான் இப்படி தலைவாசல் வைக்கணும். இல்லைன்னா 2வது பட்சமாக உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன், புதன், குரு இந்த 3 கிரகங்கள்ல எந்த கிரகம் நல்லா இருக்குதோ அந்த கிரகங்களுடைய அறிந்து தலைவாசல் வைப்பது. இது நான் சொல்லக்கூடிய இடத்துல வச்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். 8வதாக மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னா இந்த கிழக்கு பார்த்த வீட்டுல இந்த பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இங்க பாருங்க, நான் பெருக்கல் குறி போட்ட மாதிரி இந்த பிரம்மஸ்தானம் கூடிய சென்ற மைய பகுதியில எந்த சூழ்நிலையிலுமே செவுரோ வெட்டோ வராம இருந்துட்டா அது மிகப்பெரிய சிறப்பு. பிரம்மஸ்தானத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை ஸ்தானம் சிறப்பா இருக்கும். இப்ப அடுத்தது 9வதாக நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் இந்த ஈசான மூல பகுதி மட்டும் நிறைய பேர் வீடு கட்டுறது பாத்தீங்கன்னா இந்த ஈசானிய மூலை இப்படி கட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தூண் மாதிரி போட்டு இந்த மாதிரி ஈசானிய மூலை கட் பண்ணுவாங்க. இப்படி கட் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா இப்படி கட் பண்ணுவாங்க. இது இப்படி கட் பண்ணுவாங்க. வீடே வந்து பாத்தீங்கன்னா தலைவாசல் இங்க பாருங்க, தலைவாசல் இங்க வச்சு படிக்கட்டு இங்க போடுவாங்க. இப்படி போடுவாங்க. ஈசானிய மூலை கட் ஆயிரும். இப்படி ஈசானிய மூலைய கட் பண்ணாம நீங்க பாத்துக்கணும். 9வது வந்து ஈசானியம் கட்டானா நம்மளுடைய வளர்ச்சி கட்டாயி போயிடும். அப்ப எக்காரணத்தை கொண்டும் இந்த ஈசானிய மூலையை கரெக்டா இந்த இது நேர்தான் இப்படி வர்ற மாதிரி நீங்க பயன்படுத்திக்கணும். இது 9வது. 10வதா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது படிக்கட்டு. எக்காரணத்தை கொண்டு படிக்கட்டு அப்படிங்கிறத நீங்க கிழக்கு பார்த்த வீட்டுக்கு 2 இடத்துலயுமே போட்டுக்கலாம். வாயு மூலையிலையும் படிக்கட்டு போட்டுக்கலாம், ஈசானிய மூலையிலையும் இந்த அக்னி மூலையிலையும் படிக்கட்டு போட்டுக்கலாம். இந்த 2 இடமே படிக்கட்டு போடுறதுக்கு சிறப்பு தான். அப்ப 10வதுங்கிறது படிக்கட்டு சார்ந்த விஷயம். அதை வந்து படிக்கட்டு போடும் பொழுது இந்த ஈசானிய மூலை கட்டாகாத மாதிரி இப்படி போடணும். அதே மாதிரி அக்னி மூலை கட்டாகாத மாதிரி இப்படி நேர் பண்ணி இப்படி போட்டுக்கணும். இப்படி ஏறுனா இப்படி மீண்டும் அடுத்த மாடிக்கு ஏறி வர்ற மாதிரி இதை நீங்க இப்படி 2 இடத்துல எங்க வேணுமாலும் உங்க சௌரியத்துக்கு போட்டுக்கலாம். இதையெல்லாம் தாண்டி 11வதாக நீங்க மெயினா பார்த்து கொள்றது என்னன்னா, கிழக்கு பார்த்த வீட்டுல இந்த செப்டிக் டேங்க் பிளஸ் போர், இந்த செப்டிக் டேங்கு பிளஸ் போர், இந்த 2 விஷயத்தையும் தண்ணி தொட்டி இந்த 3ஐயும் சரியா பார்த்துக்கணும். அப்ப கிழக்கு பார்த்து ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னா நீங்க உங்க இடத்த ஒரு உதாரணத்துக்கு இது 80 அடி இருக்குது அப்படின்னா 4ஆக பிரிச்சு, வடக்கு பக்கம் இடம் இல்லை, உங்களுக்கு ஒரு பேச்சு சொல்றேன், வடக்கு பக்கம் இருந்தாலும் இது மாதிரி போட்டுக்கலாம். ஒருவேளை கிழக்கு பார்த்து தான் இடம் இருக்குது, வடக்குல கொஞ்சம் கம்மியா இருந்தாங்க, இப்படி வீட்டை கட்டிட்டோம். அப்ப இப்படிப்பட்ட இடத்துக்கு மொத்தம் ஈசானியத்திலிருந்து அக்னி மூலை வரைக்கும் ஒரு 80 அடி இருக்குது அப்படின்னா இந்த 80 அடியை 4 விதமாக 20 அடியா பிரிச்சு 4 விதமா பிரிச்சு செப்டிக் டேங்க் முதல்ல வரக்கூடிய இந்த பகுதி அக்னிமூலை சார்ந்த பகுதியில் வரக்கூடாது. 2வது பகுதியில் நீங்க போட்டுக்குங்க. 3வது பகுதியில் போரு தண்ணி தொட்டி போட்டுக்குங்க. 4வது பகுதியில் போரு தண்ணி தொட்டி போட்டுக்குங்க. தலைவாசல் நேர் வராம இருக்குதான்னு பாத்துக்குங்க. அதே மாதிரி ஈசானிய மூலைக்கும்
வீட்டோட ஈசானிய மூலைக்கும் காம்பவுண்டோட ஈசானிய மூலைக்கும் இப்படி சென்டர்ல வராம இருக்குதான்னு பார்த்துக்கணும். இப்படி 11 விதமான விஷயங்களை மட்டும் நீங்க பர்ஃபெக்டா இருக்குதாங்கிறத பார்த்துக்குங்க. தவறான இடங்கள்ல தெருக்குத்து வராம பார்த்துக்குங்க. இப்ப கிழக்கு பார்த்து ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னா இந்த கிழக்கு அக்னிக்கக்கூடிய இடத்துல தெரு வராம பார்த்துக்குங்க. இப்படி நான் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையான விஷயங்களை மட்டும் நீங்க பார்த்து அதுக்கு மேல கட்டடத்துடைய நீளங்கள் சரியா வச்சு, கட்டடத்துடைய அகலங்களை சரியா வச்சு, ஒவ்வொரு ரூமுக்குன்னு ஒரு சரியான துல்லியமான அளவுகள் இருக்குது. அந்த அளவுகளை வச்சு அந்த அளவுகளின் அடிப்படையில மனையடி சாஸ்திரத்துடைய ஒரு பொருத்தங்களை பார்த்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அந்த மனை பொருத்தோட நட்சத்திரங்கள் தவறான நட்சத்திரங்களாக வராம, வீட்டுக்கு யோகம் என்ன, வீட்டுக்கு ராசி என்ன, வீட்டுக்கு கண் இருக்குதா, வீட்டுக்கு உயிர் இருக்குதா, வீட்டுக்கு உங்களுக்கு ஒரு வசியம் இருக்குதா, வீடு பசு சார்ந்த மனையா, சிங்கம் சார்ந்த மனையா, இல்ல கழுதையா, இல்ல நாயா, இப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான வீட்டின் மூலம் ஏற்படக்கூடிய அந்த 15 பொருத்தத்திற்கு எத்தனை பொருத்தங்கள் பார்த்து வீட்டை கட்டினா சிறப்பா இருக்குங்கக்கூடிய இந்த அடிப்படையான இந்த 11 விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த மனை பொருத்தத்தையும் ஜாதகத்தையும் இடத்துக்கு உண்டான பிரசன்னங்களையும் ஒன்றாக இணைத்து இந்த 11 விஷயத்தையும் நீங்க பார்த்து செயல்பட்டீங்கன்னா நீங்க தான் உண்மையாலுமே நம்பர் 1 அதிர்ஷ்டசாலி. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.